Hi viewers, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா க்ரோஸா ஒயர் கூட டிசைன். இது வந்து அந்த எப்படி நரம்பு ஒயர்னுவாங்க, சிலர் க்ரோஸா ஒயர்னுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா டைமண்ட் டிசைன் போட்டிருக்காங்க. பாட்டம்லேயும் எண்டிங்லேயும் வந்து டைமண்ட் டிசைன் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஒரு வாத்து டிசைன்ஸ் நல்லா அழகாக வந்திருக்கு. இதை ஒன்று நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா எவ்வளோ இதுன்றதெல்லாம் நான் நோட் பண்ணி உங்களுக்கு இந்த புக்கில் போட்டு காமிப்பேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். போட்டு முடித்த ஒரு கூடை இது, ஓகேவா. சைடில் வந்து பார்த்திங்கன்னா பூ டிசைன். இந்த பூ டிசைன் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டு காமிச்சிருக்கேன். இந்த பூ டிசைன் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கல, ஸோ இதே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன், சரிங்களா. இது 2 பூ டிசைன்ஸு, ஒரு டைமண்டு, அதுக்கப்புறம் வாத்து வந்திருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், டைமண்டுக்கு பக்கத்தில் நம்ம அந்த உளுக்க மாதிரி ஒன்று போட்டு காமிச்சிருந்தோம் தெரியுமா. பழைய ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உடுக்க மாதிரி, இந்த க்ரீன் மட்டும் பார்த்திங்கன்னா உடுக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இதுவாக இருக்குது. பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது சங்கிலி வந்து 25 சங்கிலி போட்டிருக்காங்க. 25 சங்கிலி போட்டுட்டு ஒரு 36 லைன் போட்டிருக்காங்க, ஓகேவா. 36 லைன்ஸ் வந்திருக்கு பாருங்கள், 36 லைன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு மேலே தான் வந்து இந்த டக்கு நல்லாயிருக்கு. இது வீடியோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிம்மாக தெரியுது. டார்க் க்ரீன் அண்ட் டார்க் ஆரஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப லைட்டாக காமிக்குது, ஓகே. ஒருவேளை நைட்டில் வீடியோ எடுக்கிறதுனால அப்படி காமிக்குதான்னு தெரியல. ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. இதுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கீழே படக்கூடாதுன்றதுனால ஒரு ஸ்டாண்டுக்காக அந்த பட்டன் வச்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. 4 பக்கமும் வந்து 4 பட்டன் வச்சுருக்குறாங்க. பாட்டம்லேயும் ஒரு பட்டன்ஸ் இருக்குது. ஸோ 4 பக்கம் பட்டன் வச்சுருக்காங்க. கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா உருட்டு கைப்பிடி போட்டிருக்காங்க. ஸோ இது கீழே வந்து போட்ட ஒயரோட காம்பினேஷன் படியே வந்து ஆரஞ்சு அண்ட் க்ரீன் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆரஞ்சு போட்டோம்னா கொஞ்சம் அதிகமாக அழுக்கு தெரியும். ஸோ க்ரீன்னா அந்தளவுக்கு தெரியாது, அதனால் க்ரீன் கொடுத்துருக்காங்க சென்டரில். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கொடுத்து வச்சுருக்குறாங்க, ஓகே. உள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது பாருங்கள். கிளியராக இருக்கும், எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல். இதை போட்டுட்டு நல்லா அழுத்தமாக தச்சு வச்சுருக்குறாங்க. எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கும் இது. இல்லை கூடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ ரேட்டுக்குன்ற மாதிரி வரும். ஒரு இல்லை ஒரு 1/2 கிலோ இல்லைன்னா 3/4 கிலோ வெயிட்டுக்கு வரும் கூடையே, அந்தளவுக்கு. ஆனால் ஒவ்வொரு கூடையுமே பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு நல்லா தாங்கக்கூடிய ஒரு கூடை தான் இது. ஸோ ஒன்ஸ் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இது நமக்கு லைஃப் டைம் வந்து நல்லா இருக்கும், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதை, ஓகேவா. இந்த மாதிரி கூட வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் போட்டு கொடுக்குறோம், சரிங்களா. இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த க்ரோஸா ஒயர் கூட போடுறவங்களுக்கு ஒன்றா இந்த டிசைனை வந்து நான் நோட்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதுக்கு அடுத்து வர வீடியோஸில் வந்து இந்த டக்கு டிசைன்ஸ் ஒன்று நான் உங்களுக்கு நோட்டில் போட்டு காமிக்கிறேன். இந்த டக்கு டிசைன்ஸு, அப்புறம் மேலே இருக்க ஒரு ஃப்ளவர் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அது 2த்தையும் நான் போட்டு காமிக்கிறேன். அடுத்த கூட நான் போடும்போது நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.